தெரிக்கவிடும் மேக்கிங். அப்படியே நாஸ்டால்ஜியா நினைவுகளை தூண்டும் கார்த்திக் ரேவதி ஜோடி. மாறிவரும் நவீன உலகத்தில் விஞ்ஞானமும் அடுத்த கட்டத்தை அடைந்து மாபெரும் வளர்ச்சியை இந்தியா கண்டு வருகிறது. அதோடு நவீன தொழில்நுட்பம் நாட்டை மிகவும் மிரளவும் வைத்தது. செயற்கை மற்றும் அறிவியல் விஞ்ஞானத்தின் மூலம் வேறொருவரின் முகத்தை வேறொருவருடன் உடலோடு பொருத்தி செயற்கை பிம்பத்தை தோற்றுவிக்கும் இந்த AI தொழில்நுட்பம் பல முன்னணி நடிகைகளுக்கு பிரச்சனையை கொடுத்தது. அதாவது பிரபல நடிகையான ராஷ்மிகா மந்தனாவின் முகம் வேறொருவரின் உடலோடு பொருத்தப்பட்டு ஆபாசமான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. இதற்காக தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி பாலிவுட் திரையுலகமும் ராஷ்மிகாவிற்கு ஆதரவாக குரல் கொடுக்க மத்திய அரசும் இதில் கவனம் செலுத்தி இதுபோன்ற நடவடிக்கைகள் மீண்டும் நடைபெறாத வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் ராஷ்மிகா மந்தனாவை தொடர்ந்து கத்ரீனா கைஃப், காஜோல், ஆலியா பட், தீபிகா படுகோன் என தொடர்ச்சியாக பாலிவுட் நடிகைகள் பலரது முகமும் AI தொழில்நுட்பத்தால் மாற்றப்பட்டு சர்ச்சைக்குரிய வகையில் புகைப்படம், வீடியோக்களும் வெளியானது. இதனால் சாமானிய மக்கள் முதல் பிரபலமான நட்சத்திரங்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். ஏனென்றால் நட்சத்திரங்களுக்கே இதுபோன்ற சம்பவம் நடைபெறுகிறது, அவர்களாலும் அதனை தடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் இதே போன்ற சம்பவம் நமக்கு நேர்ந்தால் என்ன ஆவது, பொய் என்று கூறினாலும் யாராவது நம்புவார்களா என்ற வகையில் பெற்றோர்கள் பலரும் கவலைக்குள்ளாகினர். இதனையடுத்து மத்திய அரசு தகவல் தொழில்நுட்பம் இதில் தீவிரமாக இறங்கி இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவிடுபவர்களுக்கு சிறை தண்டனையையும் அவர்களுக்கு எதிராக புகார் அளிக்க எளிய வசதிகளை பயனாளருக்கு இணையதளங்கள் செய்து தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து தற்போது இதுபோன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாவது குறைந்துள்ளது. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் முக்கிய அரசியல்வாதியாக திகழப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை AI தொழில்நுட்பம் மூலம் இக்காலத்தில் இருப்பவர் போன்று பேச வைத்தது பலரது கவனத்தையும் விமர்சனத்தையும் பெற்றது. இந்த நிலையில் இதே AI தொழில்நுட்பத்தின் மூலம் இரு முக்கிய பிரபலங்களின் முகங்களை பயன்படுத்தி இருவர் ஒரு ரீல்ஸை மேற்கொண்டுள்ளனர். அது தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. அதாவது 80 மற்றும் 90களில் சூப்பர் ஸ்டார் கமல் என முக்கிய நட்சத்திரங்கள் வலம் வந்த காலத்தில் கார்த்திக், முரளி, விஜயகாந்த், ராமராஜன் போன்றோர் அதிக படங்களில் நடித்து வந்தனர். பல ரசிகர்களையும் தங்களிடம் கொண்டிருந்தனர். இதில் நடிகர் கார்த்திக்கிற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படமே கிழக்கு வாசல். இந்த படத்தில் கார்த்திக், ரேவதி, குஷ்பு, மனோரமா, விஜயகாந்த் போன்ற முக்கிய பிரபலங்கள் நடித்திருந்தனர். தாயம்மாள் என்ற வேடத்தில் நடித்து வந்த ரேவதியை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் விஜயகுமார் தன் கிராமத்திற்கு அவரை அழைத்து வர அங்கு பொன்னுரங்கம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த கார்த்திக் ரேவதியை கண்டு கையெடுத்து கும்பிட அவர்கள் இருவருக்கும் நடக்கும் உரையாடல்கள் அனைத்துமே எவர்கிரீன் நிகழ்வாக இருக்கும். இப்படம் வெளியான பொழுதே 150 நாட்களுக்கு மேல் சென்னையில் ஓடி, சென்னை மட்டுமின்றி பல மாவட்டங்களிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. அப்படிப்பட்ட இப்படத்தில் வரும் ஒரு டயலாகை இருவரும் பேசி அதில் கார்த்திக் மற்றும் ரேவதியின் முகத்தை AI தொழில்நுட்பம் மூலம் மாற்றியமைத்து அச்சு அசலாக கார்த்தி மற்றும் ரேவதி அவர்களே மீண்டும் வந்து ரீல்ஸை செய்தது போன்று பலரது கவனத்தை அந்த வீடியோ பெற்றுள்ளது.